வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் சென்னையோட 375வது பிறந்த நாள் கேக் எவ்வளோ பெருசாக இருக்க போகுது அப்படின்னு தெரியல. போடா பொடி அப்படின்னு மரியாதை குறைவாக ஒரு டைட்டில் வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சென்னைக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சிருக்கு திரு விக்னேஷ் அவர்களுக்கு. சார் வணக்கம். இந்த சென்னை சான்ஸே இல்லை அப்படின்ற பாடல் அனிருத் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கும் இருந்திருக்கும். நீங்கள் லிரிக்ஸ் வேறு எழுதியிருக்கீங்க. பாட்டை கேட்டபொழுது சென்னையை க்ளோஸாக வாட்ச் பண்ணி அப்படி அதை வந்து தெருவாக போய் ரசித்தவனால மட்டும்தான் அந்த மாதிரி பாடல் எழுத முடியும். ஸோ இந்த பாடல் உருவான விதம் பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் லிரிக்ஸை பற்றி பேசலாம். பாடல்லாம் என்ன, இங்கே சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால அது கொஞ்ச நேரம் நம்ம ஊரை பற்றி யோசித்தாலே என்ன வருதோ அதுதான் அந்த லிரிக்ஸு. மற்றபடி அனிருத் சார் அவருடைய கேட்சியான டியூன் அது ஒரு முக்கியமான ப்ளஸ். அதனால தான் லைக் என்ன சொல்கிறது, கரெக்டாக எல்லாமே அமைஞ்சுது. இந்த பாடல் வந்து உருவாக்கும் பொழுது லிரிக்ஸை தாண்டி வீடியோ எப்படி பண்ணணும், அனிருத்தோட இசையை வந்து நீங்கள் எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க? ஆனால் எல்லா இடத்தையுமே மேக்ஸிமம் கவர் பண்ணணும்னு நினச்சோம். பட் அனிருத்தோட என்ன சொல்கிறது, அவர் வெளியில் ஸ்ட்ரீட்லலாம் டக்கு டக்குன்னு வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக எங்கே கூப்பிட்டு போனாலும் கூட்டம் வந்து சேர்ந்துருந்தது. ஸோ அதனால் நாங்கள் அதை பிளான் பண்ணி கரெக்டான டைமிங்கில் சில இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் என்ன இருந்தாலும் வி ஷுட் கிவ் த கிரெடிட் டு ஹிம், பிகாஸ் அவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி சில இதெல்லாம் எதுக்குமே ஃபஸ்ட் பண்ணாமல் எனி டைம் ஒரு நாள்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் த கிளாக் லைக் 6 o'clock காலையில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் 6 o'clock வரைக்கும்லாம் ஷூட் பண்ணோம். அதுக்கெலாம் ஹி வாஸ் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அதே எனர்ஜி லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணார். யூத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க எல்லாருமே, அது ரொம்ப பெருமையான விஷயம். சென்னையில் வந்து வெளியூர் மக்கள் எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சென்னைக்கான மெட்ராஸ்க்கான அந்த ஃப்ளேவர் வந்து கம்னு கடை இஸ்திகிதா இதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இப்படி வந்து ஒரு ரெஜிஸ்டரிங் ஃபேக்டராக நம்ம சவுத்தில் கூட அந்த அளவுக்கு இல்லை, நார்த்தில் வந்து நிறைய வீடியோ ஆல்பம்ஸ்லாம் பண்ணுறாங்க, சிங்கிள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நமக்கு இன்னும் அந்த ட்ரெண்ட் வரல. ஸோ சென்னையை ஒரு களமாக வச்சு வீடியோ பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க? பேசிக்காக அதான் ஜென்ரலாக இப்போது சினிமா பாட்டுக்கு மட்டும்தான் இங்கே வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு சின்ன சின்ன சிங்கிள்ஸ் அது இந்த மாதிரி ஒரு நோனான ஆட்கள் செய்யும்போது, ஒரு அனிருத் அப்படின்ற ஒரு பிராண்ட் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் எல்லாம். ஸோ அதை வச்சு பண்ணும்போது மேபி இட் வில் பி அன் இனிஷியேட்டிவ். நாளைக்கு எல்லாருமே வந்து இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து ஜஸ்ட் ஒரு சாங் ஒரு சிங்கிள் மாதிரி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான், அதனால் இந்த சாங்கும் கூட நாங்கள் வந்து ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி ஷூட் பண்ணணும் அப்படின்னு பண்ணல. அது ஒரு சினிமாவில் எப்படி ஜென்ரலாக ஒரு சாங் இருக்குமோ அந்த மாதிரி அதில் ஒரு டான்ஸ் கொஞ்சம் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் வந்து அது ஷூட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் ஷுட் இனிஷியேட். இன்னும் இது மாதிரி நிறையா சாங்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ் மதியெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இட் வில் பி a very nice thing to see. Thank you so much for your time. தொடர்ச்சியாக we need efforts from people like you to make sure Chennai has still got its magic. Thank you so much. Thanks a lot. Thank you for Behind Woods.